வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக 3 சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா? எஸ், ஸ்ட்ரிங்கிங் பீட்ஸ், அதாவது நூலில் பீட்ஸை கோக்குறது. இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், மெமரி, லிசனிங், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக, பேசிக் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் என்னோட சிம்பிள் ஐடியாஸ், கிரியேட்டிவ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரெட்டோட முனையில் வந்துட்டு ஒரு பீடை எடுத்து கோக்கணும். ஸோ இது இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீடாக எடுத்து கோக்கணும் அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும். பீடை எப்படி கோக்குறாங்கன்றதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஸ்லோவாக பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இல்லை எங்கேயோ பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பீடை கோக்குறது பண்ணக்கூடாது. ஸோ அவங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் கூட உட்காந்து அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறாங்களா, ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்களான்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் நிறைய வேரியேஷன்ஸ் நீங்கள் காமிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெறும் எல்லோ பீட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் கலர் பீட்ஸ் போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இது மூலிமா கலர் கான்செப்ட்ஸ், நம்பர் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி கூட சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களோட மெமரி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 கலர்ஸ் கமாண்ட் கொடுத்துட்டு அந்த 3 கலர்ஸை அட் அ டைம் போட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லோ, ப்ளூ, ரெட், பர்பிள் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் குழந்தைங்கள இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண சொல்லலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கலர்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. அதில் இருக்க பேட்டர்ன் புரிஞ்சு அதை ரிப்பீட் பண்ணி அவங்க அதே பேட்டர்னை ரீமேக் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே கோத்துருக்கேன் பாருங்கள், 2 பேட்டர்ன் 2 செட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்கள வந்துட்டு அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நேம் பண்ண சொல்லலாம். இல்லை ஷேப்ஸ் போட்டிருக்கீங்க, ஷேப்ஸ் இருக்க இது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஷேப்ஸ் வந்துட்டு நீங்கள் நேம் பண்ண சொல்லலாம். ஸோ ரெடிமேடாகவே ஷேப்ஸு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸில் உங்களுக்கு கிடைக்குது, த்ரெட்டோடு சேர்ந்து வரும் செட்டாக. அது நார்மல் டாய் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லை என்னால் அப்படி வாங்க முடியாது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ், சிம்பிள் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சு எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் 4 டிஃப்ரெண்ட் கலர் ஸ்ட்ராஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நான் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிக், ஸ்மால் அந்த கான்செப்ட்ஸ் கூட சொல்லித்தரலாம் இது மூலியமாக. ஸோ இப்போ இந்த பவுல் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெடிஷ்னலாக முன்னாடி பார்த்த ஆக்டிவிட்டி மாதிரியே இதில் நான் ஒரு த்ரெட் வச்சுருக்கேன். அது போக ஒரு சின்ன குச்சி வச்சுருக்கேன். இது நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க தொடப்ப குச்சி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா சில குழந்தைங்களுக்கு த்ரெட்டில் போட கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டிக்கு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் த்ரெட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே சைஸில் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 ஸ்ட்ரா எடுத்து ஒரே லெவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிசர்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி போடும்போது நீங்கள் இப்போ சப்போஸ் பிக் ப்ளூ ஸ்ட்ரா அப்படி சொன்னீங்கன்னா அவங்க பெரிய சைஸ், மீடியம் சைஸில் இருக்க ப்ளூ ஸ்ட்ரா எடுத்து போடணும். ஸ்மால் எல்லோ ஸ்ட்ரா அப்படி சொன்னீங்கன்னா ஸ்மால் எல்லோ ஸ்ட்ரா எடுத்து போடணும். ஸோ இப்படி போடும்போது அவங்களுக்கு கலரும் தெரியும், சைஸஸும் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிக்கில் போட்டு காமிக்கிறேன்.
ஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் குழந்தைங்களோட. ஏன்னா அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்கள போக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்க ஸ்டிக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க குழந்தைங்களுக்கு பண்ணும்போது. அண்ட் ஸ்டிக் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராக்குள்ளே ஈஸியாக போகிற மாதிரி நீங்கள் சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு போட கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இரிட்டேட் ஆகிட்டு சீக்கிரமே ஆக்டிவிட்டி வந்துட்டு பண்ண வேண்டாம் முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிக் ஒரு ஸ்மால் ஒரு பிக் ஒரு ஸ்மால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கூட அவங்களுக்கு கமாண்ட்ஸாக கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ண சொல்லலாம். இனிஷியலாக நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு க்ளூஸ் கொடுக்கலாம். பட் லேட்டர் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணட்டும். ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் அவங்கள வந்து திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி போடு போடுன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுத்துட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குரிய டைமை வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதையே பார்த்தீங்கன்னா இப்போ நான் த்ரெட்டில் போடுறேன். குழந்தைங்க வந்துட்டு ஸ்டிக்கில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவல் நீங்கள் த்ரெட்டில் கூட மாற்றி கொடுக்கலாம். ஸோ இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், அதாவது 2 விரலை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி போடுற அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கூட டெவலப் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டி தான். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவாக தோன்ற ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நிறைய வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே கூட நீங்கள் வந்துட்டு புதுசு புதுசாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ரெடிமேடாக வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை தனித்தனியாக பிரித்து வைக்கிறது. இப்போ நான் இங்கே அதே கலர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது. அது இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க பிரித்து போடணும். நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் நார்மல் பார்ட்டி ஷாப்ஸ்லேயே கிடைக்குது. உங்களுக்கு இல்லை அப்படின்னா நார்மல் கப்ஸில் கூட நீங்கள் வந்து டம்ளர்ஸ் கப்ஸில் கூட பிரித்து போட சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே சிங்கிள் கலர்ஸை வந்துட்டு எடுத்து போடுறேன். இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போதுமே வந்துட்டு அவங்களோட அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆனால் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட் அ டைம் அவங்க 2 பீட் எடுத்து போட்டுருவாங்க, 3 பீட் எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிளாக எடுத்து தான் போடணும் அவங்க. இதிலே கூட நீங்கள் கமாண்ட்ஸ் கொடுத்து கமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள போட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லலாம் கமாண்டை. நான் இங்கே கலர் கான்செப்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கூட பண்ணலாம். சிம்பிளாக கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் ராஜ்மா, பிளாக் சன்னா அண்டு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கப்பில் ராஜ்மா போடுறேன், ஒரு கப்பில் சன்னா போடுறேன், இன்னொரு கப்பில் பாசிப்பயிறு போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வீட்டில் இருக்க ஐட்டம்ஸே வச்சு கூட அவங்களுக்கு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படி சொல்லி தரணும்னா கூட பேப்பர் கட்டிங்ஸ் இல்லை ரெடிமேடாக கிடைக்கிற டாய்ஸ் அந்த மாதிரி கூட ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவங்க வந்துட்டு தனித்தனியாக சார்ட் அவுட் பண்ண சொல்லலாம். லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இல்லை ஒரு நேம் போர்ட்ஸ் அந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஃப்ரூட்ஸ் கீழே வந்து ஃப்ரூட்ஸ் டாய்ஸ் வைங்க, வெஜிடபிள் கீழே வந்து வெஜிடபிள் டாய்ஸ் வைங்க. அந்த மாதிரி நீங்கள் அவங்கள வந்துட்டு கமாண்ட் கொடுத்து அவங்க அதை பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரைசிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் இதை வச்சு. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணும்போது கூட உட்காந்து நீங்கள் அவங்கள கண்டிப்பாக மானிட்டர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், அவங்களோட லெவலும் தெரியும். அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கமாண்ட்ஸை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ பில்டிங் பிளாக்ஸ், சிம்பிள் பில்டிங் பிளாக்ஸ் தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு சிம்பிளான க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன்.
ஒரு ஒயிட் ஷீட் எடுத்திருக்கேன். இது நார்மல் A4 சைஸ் பேப்பர் கிடையாது. ஒரு கொஞ்சம் திக்கான ஷீட். நார்மல் கிராஃப்ட் ஷாப்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நார்மல் கார்ட்போர்ட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேப்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கிழிச்சிடுவாங்க. ஸோ நார்மல் கார்ட்போர்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இங்க பேப்பர் கட்டிங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நான் நேம்ஸ் மாதிரி இல்லாட்டி நம்பர்ஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி எழுதி வைக்க போறேன். இது வந்து வெல்க்ரோ. நார்மல் கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும், ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு. நான் அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளஸ் ஃபெவிகால், இதில் எல்லாமே ஸ்டிக் பண்ணி ஒரு ஃபெவிகால் பாட்டில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த கலர் பேப்பர்ஸ் வந்துட்டு ஒரு பிரமிட் மாதிரி சைஸ் வரையா நான் கட் பண்ண போறேன். பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் நார்மலாக சீக்கிரம் கடகடன்னு உடச்சிடுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா சிம்பிளாக க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி நான் சிம்பிள் ஐடியா சொல்லித்தரேன். இது பண்ணும்போது நீங்கள் குழந்தைங்கள கூடவே உட்கார வச்சு அவங்க ஹெல்ப் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஆர்டரில் நான் வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டிக் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஷீட்ஸ் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு நான் நம்பர்ஸ் எடுக்கிறேன். இப்போ நான் நம்பர் கான்செப்ட்ஸ் வைக்கிறேன். இதுலேயே நீங்கள் கலர்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ 5 ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் அட் அ டைம் சொல்லிக் கொடுக்கலாம், 5 நம்பர்ஸ் மட்டும் அட் அ டைம் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 நம்பர்ஸ் மட்டும் எழுதி வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு கம் போட்டு ஒட்டிடலாம். நார்மல் பேப்பர்ஸில் பண்ணும்போது குழந்தைங்க ஈஸியாக கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரெடிமேடாக வாங்கி 300 500 அப்படி கொடுத்து வாங்கி உடைக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி ஒரு 5-10 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு கிழிச்சு போட்டால் கூட அது பரவாயில்ல, கொஞ்சம் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால அது காஸ்ட் எஃபெக்டிவ் தான். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கம் போட்டு ஒட்டிடுறேன் அந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இப்போ ஒட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்க்ரோஸ் ஒட்ட போகிறேன். வெல்க்ரோஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஒரு 2 ஷீட்ஸாக இருக்கும் அந்த வெல்க்ரோஸ். அதை வந்துட்டு நான் ஒரு சைடு வந்துட்டு அந்த கலர் பேப்பரில் ஒட்டிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு அந்த ஒயிட் ஷீட்டில் ஒட்ட போகிறேன். ஸோ வெல்க்ரோ வந்துட்டு நீங்கள் எப்பயுமே வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு குழந்தைங்களுக்கு நிறைய இது சொல்லித்தரதுக்கு ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப் தான், அது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கம் போட்டு ஒரு சைடு வந்துட்டு கலர் ஷீட்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியும் இன்னொரு சைடு வந்துட்டு ஒயிட் ஷீட்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரியும் வெல்க்ரோஸை ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வெல்க்ரோஸ் நிற்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டேப்லர் போட்டு கூட அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. அப்படியே எடுத்தால் பிஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா காய விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷீட்டையும் தனித்தனியாக அந்த வெல்க்ரோ விட்டு பிரித்து எடுங்க. ஸோ ஒயிட் ஷீட்டில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வெல்க்ரோஸ் ஒட்டியிருக்கும், கலர் பேப்பர்ஸில் ஒரு செட் ஆஃப் வெல்க்ரோஸ் ஒட்டியிருக்கும். ஸோ இது பிரித்து எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்து அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் 1 to 5 ஃபிக்ஸ் பண்ணு அப்படி சொல்லலாம், இல்லை ஆல்ஃபபெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம், இல்லை கலர்ஸ் நீங்கள் என்ன இது வச்சுருக்கீங்களோ இல்லை சைஸஸ் வச்சு கூட நீங்கள் அவன்கிட்ட சொல்லி ஃபிக்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ இப்போ அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து நம்பர் வைஸ் 1 to 5 ஒட்ட போகிறேன். இனிஷியலாக நீங்கள் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு க்ளூஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு நம்பர் கான்செப்ட்ஸும் கற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும்.
இது ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டி. இதே மாதிரி நிறைய கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.